Hi students, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா law of motion அப்படிங்கற யூனிட்ல based on impulse and law of conservation of linear momentum அப்படிங்கற கான்செப்ட்டுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய one more ப்ராப்ளத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் நமக்கு பிராக்டிகலா ஒரு தடவை பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படினோம்னா இந்த கான்செப்ட் ரெலவெண்டா கேட்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் டியூரேஷன்லயே குயிக்கா நம்ம சால்வ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும்பா. சோ இங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாப்போம். A projectile of mass 50 kg shot vertically upwards with a velocity of 100 meter per second. First நம்ம என்னது ஒரு 50 kg mass இருக்கக்கூடிய ஒரு substance. இது ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு velocityல போகுது. அது எவ்வளவு 100 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல மேல நோக்கி போகுது. ஸோ எர்த்தோட கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா மேல நோக்கி போற இதோடைய வெலாசிட்டி ஒரு பர்டிகுலரா ஒரு t = 5 செகண்ட்ஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த இடத்துல இந்த 50 kg மாஸ் என்ன மொமெண்டத்துல இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இட்ஸ் எக்ஸ்ப்ளோஸ்ட் இன் 2 fragments. ரெண்டு fragmentா எக்ஸ்ப்ளோஸ்ட் ஆகுது. எப்படி one of which mass 20 kg. ஒன்னு வந்து என்ன செய்யுது 20 kg travels vertically up with the velocity of 150 meter per second. இதோட velocity the v1 அப்படின்றது 150 meter per second. சரிங்களா? upward directionல மேல நோக்கி போகுது. அதே நேரத்துல what will be the velocity of other fragment at this moment அப்படின்னு கேட்டிருக்காங்க. other fragment எவ்வளவு இருக்கும்? ஆக்சுவலா 50 kg மாஸ் 2 fragment பிரிஞ்சிருக்கு. அப்போ ஒன்னு 20னா இன்னொன்னு என்னதான் இருக்கும் 30 kg தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் என்ன செய்யும் டிராவல் ஆகும் அப்படின்றத நம்ம தியரிட்டிக்கலா சொல்லிடலாம். டெரிவேஷன்ல நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம்னு பார்ப்போம். இதோட velocity v2ன்றது என்னன்றதா இங்க கொஸ்டின். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இனிஷியலா இருந்த இந்த மாஸ் எவ்வளவு? இனிஷியலா 50 kgல இருந்துச்சு. இதோட இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது u அப்படின்றத 100 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு இந்த இடத்துல இருக்கும்போது = 5 செகண்ட்ஸ்ல இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற டேட்டால இது m1 மாஸ் 20 kg அப்படின்றது கொடுத்துட்டாங்க. m2 மாஸ்ன்றது கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? ஓகே. இப்போ m1 மாஸ் அப்படின்றது என்னன்னு பாருங்க 20 kg. அதோடைய வெலாசிட்டி v1 அப்படின்றது 150 மீட்டர் பெர் செகண்ட். அதுக்கான மொமெண்டம், இதுக்கான மொமெண்டம் எவ்வளோ இருக்கும் p1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா m1 v1 அப்படின்றது 20 × 150 அப்படின்றது 3000 kg மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். சரிங்களா? 50 kg மாஸ் இனிஷியலாக இருந்த 50 kg மாஸ் அப்படின்றது கேபிட்டல் M1 எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிருந்துச்சு 100 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிருந்துச்சு. சரிங்களாப்பா? ஸோ இதுக்கான ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஃபைனல் மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ செகண்ட்ஸ்ல 5 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த வீன்ற வெலாசிட்டியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீன்ற வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும். v = u + at. அதுல இந்த ஏன்ற ஆக்சிலரேஷன் எர்த்தோட கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா நம்மளுக்கு போகும்போது -gன்னு எடுத்துக்கணும். அப்போ u - gt அப்படின்ற இந்த டேர்ம்ல uன்றது இனிஷியல் வெலாசிட்டி 100 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது, g அப்படின்றது 9.8, t அப்படின்றது 5 செகண்ட்ஸ். அப்போ 9.8 × 5 அப்படின்றது 49. இப்போ 100 - 49 அப்படின்றது 51 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எப்போ இந்த 50 kg மாஸ் 5 செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் அட்டைன் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி எவ்வளவு 51 மீட்டர் பெர் செகண்ட். அந்த இடத்துல அதோட மொமெண்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 50 kg மாஸுக்கு 51 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது 2550 kg மீட்டர் பெர் செகண்ட். சரி, mv கண்டுபிடிச்சாச்சு. m2ன்ற மாசையும் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம், டோட்டலா mன்ற மாஸ் m1 + m2 2 ஃப்ராக்மெண்ட்ஸா பிரிஞ்சுன்னு சொன்னோம். அப்போ இதுல இருந்து m2ன்ற மாஸ் எப்படி எழுதலாம், m - m1 எழுதலாம். அதாவது m2 மாஸ்ன்றது 50 - 20 30 kg. சரிங்களாப்பா? அப்போ m2ன்ற மாஸ் இப்ப கிடைச்சிருச்சு. அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ற இந்த கான்செப்ட் நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு, இந்த mvன்ற மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், m1 v1 + m2 v2க்கு ஈக்குவலா இருக்கும். இங்க mvனா என்னன்னு தெரியும், m1 v1னா என்னன்னு தெரியும், v2ன்ற வெலாசிட்டி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுவோமா. அப்போ m2 v2 = mv - m1 v1 எழுதலாம். இப்போ v2ன்ற வெலாசிட்டிக்கு இந்த m2ன்ற மாஸை கூட டினாமினேட்டர் கொண்டு வந்துரும். அப்போ what is the mv வேல்யூன்றது 2550. m1 v1 அப்படின்றதையும் 3000 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டினாமினேட்டர்ல m2 வேல்யூ எவ்வளவு 30 kg. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னோம்னா v2 அப்படின்றது -450/13 வரும். ஸோ இதையும் நம்ம சிம்பிளை பண்ணி பாருங்களேன்.
எவ்வளோ வரும் 15 -15 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ 30 கேஜ் இருக்கக்கூடிய அனதர் ஃப்ராக்மெண்ட் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் ஆச்சு, 15 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆச்சு. இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத காட்டுது. m1 v1 அப்படின்ற இந்த மொமெண்டம் பாசிட்டிவ் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது m2 v2ன்ற இந்த மொமெண்டம் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்றது தான் இந்த நெகட்டிவ் சைன் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுதுப்பா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாகவே நீங்கள் சால்வ் பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னம்னா சீக்கிரமே குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும்ப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.